மச்சான் குடிஞ்சு குஞ்சு உடம்பு அப்படியே செட் ஆயிடுச்சு போல இருக்கு. இங்க வருக தமிழ்நாட்டுக்கே பெரிய கௌரவம் சார். அபிஷேக் சந்திரகாந்த் வர்மா. ஏதோ உங்க புண்ணியத்துல. நைஸ். வணக்கம். வணக்கம் சார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். நடிகையா எங்கள் அப்பாவை அழகாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு அஞ்சலி செலுத்த சோகமாக வந்த பாரு, ஆஸ்கர் லெவல். ஹேவ் யூ ஃபர்காட்டன் அபி? எங்கள் அப்பா என்னை பாலிட்டிக்ஸில் வரவே விட மாட்டேங்கிறாரு, அவரை முடிச்சிருங்க அங்கிள்னு நீ தானே சொன்ன. வர்மா சார் எனக்கு தெய்வம் மாதிரி. நான் முடியாதுன்னு வேற யாரையோ வச்சு வர்மாவை முடிச்சு பிஎம் ஆயிட்டு என் மேலே அநியாயமாக பழிய போடுறான். உன்னை அரெஸ்ட் பண்ணால் கூட இப்படி தான் சொல்ல போகிற, ரைட்? கிரிமினல் கிங்கியா நீ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொழிலதிபர் திரு மகாதேவ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் என்னுடைய இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸ்லலாம் ரெய்டு நடந்துச்சு. இந்த ரெய்ட்ஸ் மூலமாக என் மகான் கம்பெனிஸ்க்கு பிரதமர் தரச் சான்றிதழ் கொடுத்துருக்காரு. எனக்கே தெரியாமல் என் கம்பெனியில் இருந்த சில தப்பானவங்களை அடையாளம் காட்டியிருக்காரு. ஐ மஸ்ட் தேங்க் யூ ஃபார் தட். என்னுடைய நிறுவனங்கள் எப்போதுமே மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய காத்திருக்கு. கூட நம்ம பாரத பிரதமர் திரு அபிஷேக் வர்மா அவர்கள் சாரி சார், தெரியாம கைப்பற்றுச்சு. இதோ ஆன் பண்ணிடுறேன் சார். நாங்க முறை கைப்பற்றிய நிலங்கள் அவங்க கிட்டேயே ஒப்படைக்கணும். Your ID. SPG frequency. விவேக் கண்ட்ரோல் ரூமில் இருக்கார். கம்யூனிகேட் பண்ண முடியல. கண்டினியூஸான ஒரு ரிப்ளை. Control room. திரு அபிஷேக் Control room, Vivek. என்னிடம் கேட்டுக்கொண்டு Vivek Kadur here, come in. Vivek, come in. Dear Lord. ஹலோ, யாரு?
What's your plan? What's your plan? விவேக் எங்க சொல்றான்? சொல்றேன். என் ஆளுங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அவனை முடிச்சிட சொல்லிட்டேன். உனக்கு ஃபோன் நம்பர் என்ன? அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. My phone. சிக்னல் இல்ல. ஜாமர்லாம் ஆன்ல இருக்கு. நம்பர் சொல்லு. 944 00 00 00 7 1 944 00 0071. Hey, no, stop. Don't call. ஏன் ஃபோன் பண்ணாத. சொல்ல செத்துருவாடா. உங்க பிஎம் செத்துருவா. ஸ்டேஜ்ல பாம்பு எங்க இருக்கு? பிஎம் கிட்ட அஞ்சலி ஏதோ பேசும்போது நான் டயல் பண்ணேன். அப்ப நீ பதறல. ஆனா மகாதேவ் பிஎம் கிட்ட உட்காரும்போது வேண்டாங்கிற. உண்மையை சொல்றான். சொல்லு, பாம்பு எங்க இருக்கு? சொல்லு, பாம்பு எங்க இருக்கு? பாம்பு அஞ்சலி கையில தான் வச்சிருக்கா. நீ இந்த நம்பர் கால் பண்ணா வெடிச்சிடும். பாரத பிரதமர் அபிஷேக் வர்மா அவர்களை தலைமை உரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Come in B3. B1 to B3. அஞ்சலி கிட்ட இருக்கிற பேக்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. அஞ்சலி உடனே கண்ட்ரோல் ரூம் கூட்டிட்டு வாங்க. எதுக்கு என் பேக் செக் பண்றீங்க? ஹலோ, இன்னும் முன்ன பேசிட்டு இருக்காரு. ஐ ஹேவ் டு பீ தேர். சொல்லிட்டே இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னிலிருந்து இந்த காவேரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய பகுதின்னு அறிவிக்கிறேன். இனிமே இங்க விவசாயத்தை தவிர வேற எதுக்குமே நிலத்தை தோண்ட அனுமதி கிடையாது. கதிர், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? நீ சொன்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி கூட்டிட்டு வராங்க. சாரி அஞ்சலி, நீங்க ஆக்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட். கன் பாயிண்ட்ல எனக்கு வேற வழி தெரியல. எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன். யார் நீ? என்ன உளர்ற? சார் உங்கள் பேக்கை ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. அதில் பேப்பர் தவிர ஒன்றும் இல்லை. நோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். பாம்பு அஞ்சலி கையில தான் வச்சிருக்கா. டைட்டானியம் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கே அவங்க வேலைக்கு போகிறாங்க. மதத்துக்காகவும் இனத்துக்காகவும் மட்டும்தான் தற்கொலை படையா மாறுவாங்களா கதிர்? பழி வாங்கறதுக்கும் மாறலாம். புரியல? அவளோட அப்பனை வீணா சாகடிச்சாரே வர்மா, அதுக்கு பழி வாங்க ஹியூமன் பாமா மாற மாட்டாளா இவ? கதிர், அவனை நம்பாத ப்ளீஸ். காஷ்மீர் வர்மா செத்தப்போ அது வரைக்கும் கூடவே இருந்த இந்த அஞ்சலி பாம்பு வெடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நைஸா விலகி எஸ்கேப் ஆனதை நீ கவனிக்கல கதிர்? எப்பவும் பிஎம் கூடவே நிக்கிற அஞ்சலி பாம்பு வெடிக்கிற நேரத்தில் ஏன்டா விலைக்கு போறா? Revenge is a stronger emotion than anything else. சார் போலீஸை கூப்பிட்டுமா? உங்க ரெண்டு பேரையும் கோர்ட்ல நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இங்கேயே இப்பவே ரெண்டு பேரும் சாவுங்க. டேய், நம்பர் என்ன சொன்னேன்? 9 Hey, no. 444 No. வெடிச்சிடும் கதிர். 00 வேலை கதிர் வெடிச்சிடும். நகராத, அவன் பக்கத்துல இரு. Stay back. No. Stop it. 00 No. No, no. 7 வேலை கதிர். டேய், 1 நான் சொன்னதெல்லாம் போய். She's innocent. இதுக்கும் அஞ்சலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. Switch off the phone. Off பண்ணு. இவளுக்கு ஆப்ரேட் பண்ண டாக்டரை விலைக்கு வாங்கி அவளுக்கே தெரியாம நான் தான் அவ கையில பாம்பை இம்ப்ளான்ட் பண்ணேன். Switch off the phone. சொன்னா கேளு கதிர். ஏண்டா நீ மட்டும்தான் கேம் ஆடுவியா? சாரி அஞ்சலி, பிஎம் ஒரு நாளைக்கு 4 வாட்டி மீட் பண்ற பாபா நினைச்சிருந்தா அவரை எப்போ கொண்டிருக்கலாம். டேய், இவளே பாம்பு இம்ப்ளான்ட் பண்ணிட்டு
அதை ஆக்டிவேட் பண்ற கண்ட்ரோலை உங்ககிட்ட கொடுப்பாளா? ஒரு பர்சன் கூட உண்மையை பேச மாட்டேன். இந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன் அஞ்சலி. உள்ள இருக்கிற இம்ப்ளான்டட் பாம்பை சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம். டேக் இட் டு ஹாஸ்பிட்டல் ரைட் அவே. யூ கோயிங் டு பி ஓகே. எஸ் சார். விவேக், are you okay? விவேக் ஓகே தானே? ஓகே. டெல்டா பகுதியை காப்பாற்றுறதுக்காக முதல் கட்ட நடவடிக்கையா மகான் கம்பெனிஸோட அத்தனை சுரங்கங்களும் இன்னிலிருந்து மூடப்படும். என்னோட அரசாங்கத்துக்கு விவசாயமும் விஞ்ஞானமும் 2 கண்களா இருக்கும். நன்றி. ஜெய்ஹிந்த். 1% கூட உண்மை பேச மாட்டேன்னு கேட்டியே, இப்ப சொல்லவா? பிளான் ஏ ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனா பிளான் பி மிஸ்ஸே ஆகாது. உன் பிஎம் காருக்கு போறதுக்கு முன்னாடி ஃபினிஷ். சொல்லு, என்னடா பிளான் பி? என்ன பிளான் பி? கதிர், நீ எனக்கு மரண பயத்தை காமிச்சிட்ட, ஆனா இப்போ அந்த பயம் போயிடுச்சு. நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் பிஎம்மோட உயிர் அங்கண்டு அழுவிக்கிட்டே இருக்கு. கமான், ஷூட் மீ. முடிஞ்சா பிஎம் காப்பாத்து. கதிர், பிஎம் கிட்ட போ. இவனை நான் பாத்துக்கிறேன். பிஎம் உயிரை எனக்கு அவன் உயிரோட வேணும் விவேக். ட்ரெயின் பிளாஸ்ட் எப்படி நடந்துச்சு? Bloody idiots. What the hell are you doing here? என்னடா ஆச்சு ட்ரெயினுக்கு? இங்க நீயும் ஒண்ணு புடுங்கல. என்னடா பண்றீங்க? இதுக்கு உனக்கு அவ்வளவு பணம் கொடுத்தேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க கண்ணு முன்னாடி பிஎம் துடிச்சு சாவ போறாரு. Come on, hurry up. டே கதிர், பிளான் பில பாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எங்கடா சுத்தி சுத்தி தேடுற? நீ தாண்டா பாமே. Are you okay? Stop your bloody stupid games. ஸ்டாப் இட். ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணாலும் அங்கிருந்து நகர்ந்தாலும் பட்டனை பிரஸ் பண்ணிடுவேன். நீ சாக போற கதிர். தோத்துட்டோன்ற நினைப்போடவே சா. No! No! Let it move! Go, go, go! Get inside! Move now! கதிர், என்ன கதிர்? What's happening? உங்க அப்பா வர்மா சார் சொன்னதான், ஒரு உயிரை பலி கொடுத்தா தான் 100 உயிரை காப்பாற்ற முடியும்னா அது தப்பு இல்லை. என்ன, இங்க 2 உயிர்.